செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும், படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வார ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். ஜனவரி 28 ஞாயிற்றுக்கிழமை முதல் பிப்ரவரி 3 சனிக்கிழமை வரையிலான ஒவ்வொரு ராசிக்கும் ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷ ராசி. மேஷ ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலே குரு பகவான் இருக்கிறார். தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. நினைத்த காரியத்தை நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள். தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். அதில் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய தொழில் முயற்சிகள் அனைத்திலும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் குருவுடைய பார்வை வருகிறது. ஆகவே குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இதுவரை உங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனைகள், உடல் ரீதியாக பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நல்லபடியாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே குருவுடைய பார்வை இருந்து 7ஆம் இடத்திற்குரிய சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் இருப்பது மனைவின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். மனைவி உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே கேது பகவான் இருப்பதனால் பழைய பாக்கிகள் வசூலாகும். 9ஆம் இடத்தில் புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த வாரம் தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தைக்கும் உங்களுக்கும் இருந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கி நன்மைகளை நீங்கள் அடைவீர்கள். 10ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம். அதன் மூலமாக வெற்றியை பெறுவீர்கள். அரசாங்க அனுகூலங்களும் உங்களுக்கு இருக்கிறது. அரசாங்க ரீதியாக நீங்கள் ஏதாவது உதவிகள் எதிர்பார்த்தால் அந்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது தன லாபம் காத்திருக்கிறது. முன்னோர்கள் செய்த பிறவி பயன் உங்களுக்கு கிடைக்கும். தொழில்துறையிலே எல்லா காரியங்களும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். சந்தோஷத்தை அடைவீர்கள். புதிய முயற்சிகளிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வேலை கிடைக்காதவർക്ക് இந்த வாரம் வேலை வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகுவான் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா, பாட்டி போன்றவர்கள் மூலமாக செலவினங்களாகும். அந்த செலவினங்கள் நல்ல செலவினங்களாகவே இருக்கும். இந்த வாரம் ஒரு சுபிட்சமான சந்தோஷமான வாரமாகவே அமைந்திருக்கிறது. மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல பலன்களை பெறுவார்கள். இல்லத்தரசிகளுக்கும் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் மேஷராசியில் பிறந்த நல்ல நாட்கள். மேஷராசியிலே பிறந்து அசுனியிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 29 திங்கட்கிழமை, பிப்ரவரி 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். பரணியிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 30 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 1 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 29 திங்கட்கிழமை, பிப்ரவரி 2 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை இருப்பது திருஷ்டி சிறுத்தி அமைந்திருக்கிறது. திருஷ்டியின் காரணமாக உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களில் சிறு தடைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை அன்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த பரிகாரத்தின் மூலமாக மேஷராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருப்பது தொழில்துறையில் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். நண்பர்கள், உறவினர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்தி அதன் பிறகு சரியாகும். தாயின் ஆரோக்கியத்திலும் தந்தையின் ஆரோக்கியத்திலும் சிறிது அக்கறை தேவை. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது குழந்தைகளுக்கு சிறு உடல்வாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. அலைச்சல் மிக அதிகமாகவே இந்த வாரம் இருக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. உங்கள் ஆரோக்கிய குறைவுக்காக ஏதாவது மருத்துவரிடம் சென்றால் சரியான மருத்துவம் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் ஆரோக்கியத்தை அடைவீர்கள். 9ஆம் இடம் சூரியன் இருப்பது தாய்க்கும் தந்தைக்கும் சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். அவர்களுடைய ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் இருந்தாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பித்து அதை சரி செய்து கொள்வது மிக நல்லது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது தொழில்துறையில் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். வேலை பளுவும் அதிகமாக இருக்கும். அதற்குரிய ஊதியம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகுவான் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா, பாட்டி போன்றவர்களுடைய அனுகூலம், பெரியவர்களுடைய அனுகூலம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும்.
அதன் மூலமாக நீங்கள் ஓரளவு சந்தோஷத்தை அடைவீர்கள். விரயஸ்தானத்தில் குருபகவான் இருப்பது, லாபாதிபதி விரயஸ்தானத்தில் இருப்பது, எவ்வளவு வருமானம் வந்தாலும் அதற்குரிய செலவனங்கள் அதிகமாகவே இருக்கும். ஆகவே நீங்களாகவே சுப செலவுகளை செய்து கொள்ளுங்கள். வீண் விரயம் ஆகாமல் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். இந்த வாரம் ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு நல்ல நாட்கள். ரிஷபராசியிலே பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 29 திங்கட்கிழமை, பிப்ரவரி 2 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 30 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 1 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். மிருகசீரிஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 30 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 2 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு விரயஸ்தானத்தில் குருபகவான் இருப்பதனால் எவ்வளவு வருமானம் வந்தாலும் விரயமாகிவிடும். மேலும் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருப்பதனால் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு பகல் நேரத்தில் நெய் தீபமும், வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு காலையிலேயே நெய் தீபம் வைத்துவிட்டு வர வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் பிரச்சனைகள் இல்லாமல் நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. செலவனங்களுக்கான வாரம், அதற்குரிய வருமானம் கிடைத்து நீங்கள் ஓரளவு நிம்மதியை அடைவீர்கள். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே செவ்வாய் சுக்கிரன் இருக்கிறார். மிதுன ராசியிலே பிறந்து காதல் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும். இந்த மிதுன ராசியிலே பிறந்தவர்கள் 7ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இருப்பது மனைவி மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். மனைவி உங்கள் மீது அன்பை செலுத்துவார்கள். பரஸ்பரம் நட்பு அதிகமாக இருக்கும். இந்த வாரத்தில் இருவரும் சேர்ந்து தெய்வஸ்தலங்களுக்கோ அல்லது கேளிக்கைகளுக்கோ நீங்கள் இலவசமாக சென்றுவிட்டு வருவீர்கள். அதற்குரிய தொகை அல்லது அதற்குரிய அனுமதி உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் நீங்கள் சந்தோஷத்தை அதிகமாக அனுபவிக்கிற வாரமாக அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேதுவான் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் மாத்திரம் சிறிது அக்கறை தேவை. மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நண்பர்கள் உறவினர்கள் தக்க சமயத்திலே உதவிகள் செய்வார்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இருப்பது விரைவில் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது உடல் உஷ்ணம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே காரமான பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. மேலும் 8ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களையும் தவிர்ப்பது நல்லது. தந்தையின் ஆரோக்கியத்திலும் தாயின் ஆரோக்கியத்திலும் சிறிது அக்கறை தேவை. அவர்களுக்கு சிறு உடல்பாதை என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். நல்ல பாக்கியம் இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது. 10ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது வெளிநாட்டுக்கு செல்ல விரும்புபவர்களுக்கு வெளிநாட்டு வேலை விரைவில் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான முயற்சிகள் நீங்கள் உடனடியாக தொடங்கலாம். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குருவான் இருப்பது தொழில்துறையிலே நல்ல லாபம் கிடைக்கும். செய்தொழில் நல்ல லாபம் கிடைத்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரமாகவே மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அமைந்திருக்கிறது. மேலும் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் நல்ல நாட்கள். மிதுன ராசியில் பிறந்து மிருகசீரிஷம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 30 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 2 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 29 திங்கட்கிழமை, பிப்ரவரி 1 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 30 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 1 வியாழக்கிழமை, பிப்ரவரி 2 வெள்ளிக்கிழமை. இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது இருப்பதனாலும் 9ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதனாலும் தாய்க்கும் தந்தைக்கும் சிறு சிறு உடல்வாதைகள் ஏற்படும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக புதன்கிழமையன்று விநாயகர் பெருமானுக்கும் ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்திற்கும் நெய்விளக்கு வைத்துவிட்டு வாருங்கள். அவர்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அவர்களால் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரச்சனை இல்லாத
நல்ல வாழ்க்கை இந்த வாரத்தில் மிதுராசியில் பிறந்தவர்களுக்கு அமைய வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து கடகராசி. கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு அஷ்டமசனி நடந்து கொண்டிருக்கிறது. எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது நிதானித்து யோசித்து செய்வதே மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் சிறிது தோல்விகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது இளைய சகோதரன் ஆரோக்கியத்திலும் மிகுந்த அக்கறை தேவை. இளைய சகோதரனுக்கு சிறு உடற்பாதை என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. 4ஆம் இடத்தில் குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே தாயின் ஆரோக்கியம் தந்தையின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இருப்பது கடன் வாங்கி வீடு மனை வாங்குவதற்கும் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கும் ஏற்ற வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. ஆகவே அதற்கான முயற்சிகள் நீங்கள் எடுக்கலாம். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்படும். மனைவியின் ஆரோக்கியத்திலும் சிறிது அக்கறை தேவை. கருத்து வேற்றுமையில் மனைவியின் கை ஓங்கியிருக்க வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது உங்களுக்கு மூட்டு வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே மூட்டு வலிகளை ஏற்படுத்தக்கூடிய கிழங்கு வகையான பொருட்களை சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. 9ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்திலும் சிறிது அக்கறை தேவை. தந்தைக்கு சிறு உடல்பாதை என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் குருவான் இருப்பது தொழில்துறையிலே மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கும். அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாகவே அமையும். அடுத்து இந்த வாரம் கடகராசியில் பிறந்த நல்ல நாட்கள். கடகராசியில் பிறந்து புனர்பூசம் 4ஆவது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 30 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 1 வியாழக்கிழமை, பிப்ரவரி 2 வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள் மிக நல்ல நாட்கள். பூசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 29 திங்கட்கிழமை, பிப்ரவரி 2 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். ஆயில்யம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 30 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 1 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது நிச்சயம். அடுத்து கடகராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சனி பகவான் இருந்து அஷ்டம் சனியாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். அதன் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் பிரச்சனைகள் இல்லாமல் நன்மைகளை பெறுவீர்கள் என்பது உறுதி. அடுத்து சிம்மராசி. சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கிறார். தொழில்துறையிலே போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும். உங்களை சூழ்ந்து போட்டியாளர்கள் இருப்பார்கள். நீங்கள் எங்கே சென்றாலும் அங்கே போட்டியாளர்கள் எதிரிகள் இருப்பார்கள். ஆனால் உங்கள் ராசி குருடைய பார்வை இருப்பதனால் எதிரிகளுடைய ஆட்டம் பலிக்காது. நீங்கள் நிச்சயமாக வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வையும் இருக்கிறது. ஆகவே திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை அந்த செயல்கள் நடப்பதற்கு முன்பாக வெளியிலே சொல்லக்கூடாது. அவ்வாறு கூறினால் அதில் தடைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. அடுத்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேதுவான் இருப்பது குடும்பத்திலே மற்றவர்களுடன் பேசும்போது மிகுந்த எச்சரிக்கை தேவை. தேவையற்ற வாதங்களை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. முக்கியமாக உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவர்களுடன் பேசும்போது சிறிது மரியாதை குறைவாக சிறிது பேசினாலும் அது பெரிய பூகம்பமாக பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இருப்பது குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். குழந்தைகள் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். குழந்தை பாக்கியம் இல்லாத சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதற்கான முகாந்திரங்கள் இந்த வாரம் உங்களுக்கு தெரியும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறார், சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே பழைய பாக்கிகள் வசூலாகும். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கினாலும் விரைவில் கடன்கள் அடைந்துவிடும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது இந்த வாரத்தில் திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. மேலும் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டாலும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டு நீங்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது இந்த வாரம் இரவு நேர பயணங்களை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. இரவு நேர பயணங்களில் சிறு விபத்துக்கள் அல்லது சிறு சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. ஆனால் உங்கள் ராசி குருடைய பார்வை இருப்பதனால் ஆயுளுக்கோ வேறு பிரச்சனைகள் பெரிதாக எதுவுமே வராது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது
தந்தை உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த வாரம் சிம்மராசிலே பிறந்த நல்ல நாட்கள். சிம்மராசிலே பிறந்து மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 29 திங்கட்கிழமை, பிப்ரவரி 2 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். பூரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 30 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 1 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். உத்திரம் 1வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 29 திங்கட்கிழமை, பிப்ரவரி 2 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், சிம்மராசிலே பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலே கேது பகவான் இருப்பதனால் மற்றவர்களுடன் பேசும்போது மிக எச்சரிக்கையாக பேச வேண்டும் என்றும், மேலும் 8ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதனால் இரவு நேர பயணங்களை தொடங்கக்கூடாது என்றும் கூறியிருந்தேன். இதற்கு பரிகாரமாக இந்த வாரம் புதன்கிழமையன்று விநாயகருக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கு பகல் நேரத்தில் நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து கன்னிராசி. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிறார். நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு நீங்களாக வழியே சென்று உதவிகளை செய்வீர்கள். அவர்களும் உங்களுக்கு உதவிகளை செய்வார்கள். நண்பர்கள், உறவினர்கள் வருகை வீடுகளில் அதிகரிக்கும். நல்ல காரியங்களுக்கு சென்றுவிட்டு வருவீர்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகள் நீங்கும். தாய் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது உங்களுக்கு வயிற்றில் உஷ்ணம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. கன்னிராசியிலே பிறந்து ஏற்கனவே அல்சர் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக மருத்துவரிடம் காண்பித்து நோயை சரிப்படுத்திக் கொள்வது நல்லது. என்றால் 5ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது ஏற்கனவே அல்சர் நோய் இருந்தால் அது அதிகப்படுத்தும். இல்லாவிட்டாலும் உடல் உஷ்ணமாகும் அல்லது அஜீரண கோளாறுகள் ஏற்படும். ஆகிய அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களையும் உஷ்ணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களையும் முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் தொழில்துறையில் வெற்றி ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும். முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது மனைவி உங்கள் மீது சிறிது கோபமாகவே இருப்பார்கள். உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய பிரச்சனைகளோ அல்லது பெரிய விரிசல்களோ ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குருவான் இருப்பது பண விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. இந்த வாரம் கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. அடுத்து இந்த கன்னிராசியிலே பிறந்தவர்கள் இந்த வாரம் நல்ல நாட்கள். கன்னிராசியிலே பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 29 திங்கட்கிழமை நல்ல நாள், பிப்ரவரி 2 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 30 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 1 வியாழக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். சித்திரை 1, 2 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 30 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 2 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குருவான் இருப்பது பண விஷயத்தில் சிக்கல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் கொடுக்கல் வாங்கலிலும் பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மனைவின் ஆரோக்கியத்திலும் பிற்பாடு பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை என்று குரு பகவானுக்கு நெய் விளக்கு வைத்து விட்டு வாருங்கள். அது பகல் நேரத்தில் வைக்க வேண்டும். இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாகவே கன்னிராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் பிரச்சனைகள் இல்லாமல் நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. அடுத்து துளாராசி. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். நினைத்த காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக இளைய சகோதரன் மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். அவர்களும் உங்கள் மீது அன்பை செலுத்துவார்கள். துளாராசியிலே பிறந்தவர்களுடைய குழந்தைகளுக்கு விரைவில் தம்பி அல்லது தங்கை பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் புதன், சுக்கிரன், செவ்வாய் இருப்பது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். 4ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது தாய்க்கு உடல் உஷ்ணமாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. தாய் உங்கள் குடும்பத்திலே அதிகாரம் செலுத்தக்கூடியவளாக இருந்தாலும் அந்த அதிகாரம் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும்.
உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பது பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விரைவில் கிடைக்கும். அதற்கான முயற்சிகள் நீங்கள் விரைவில் செய்யலாம். குழந்தைகள் அடம் பிடித்தாலும் விரைவில் அவர்கள் நன்மைகளையே அடைவார்கள். குழந்தையை பற்றி கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை விருது நன்றாகவே அமையும். 7ஆம் இடத்தில் குருவான் இருப்பதால் உங்கள் மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டு நீங்கள் வெற்றியை அடைய முடியும். தொழில்துறையும் நல்ல விருத்தி ஏற்படுத்தி கொடுக்கும். விரயஸ்தானத்தில் கேதுபான் இருப்பது தொழில் வளர்ச்சி காரணமாகவும் தொழில்துறையில் அலைச்சல் காரணமாகவும் தூக்கமின்மை ஏற்படும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. தூக்கத்தை மாத்திரம் கெடுத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. அடுத்து துளாராசிலே பிறந்தவர்கள் இந்த வாரம் நல்ல நாட்கள். துளாராசிலே பிறந்து சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 30 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 2 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 29 திங்கட்கிழமை, பிப்ரவரி 1 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 30 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 1 வியாழக்கிழமை, பிப்ரவரி 2 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து துளாராசிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேதுவான் இருப்பது தூக்கமின்மை ஏற்படும் என்றும் அலைச்சல் ஏற்படும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக புதன்கிழமை என்று தடைகள் நீங்குவதற்காகவும் நல்ல தூக்கம் வருவதற்காகவும் உடல் ஆரோக்கியத்திற்காகவும் புதன்கிழமை என்று விநாயகருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் அடைய முடியும் என்பது உறுதி. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு, புதிய வீடுகள் அல்லது நிலம் வாங்குவதற்காக கடன் உதவி தேவைப்பட்டால் இந்த கடன் உதவி இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு ஏற்ற வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதன், சுக்கிரன், செவ்வாய் இந்த கிரகங்கள் இருப்பது குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலைகள் இருக்கும். ஒருவேளை குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி இந்த வாரம் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது தைரியமாக எதையும் செய்து காரியங்களை செய்து அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். தாய் ஆரோக்கியம் சிறிது பாதிக்கும். தாயின் ஆரோக்கியம் சிறிது பாதிக்கும். தாய்க்கு உடல் வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. தாயின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. 5ஆம் இடம் ராகுவான் இருந்து குருவான் 6ஆம் இடத்தில் இருப்பது குழந்தைகளுக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. இந்த வாரம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கினாலும் விரைவில் கடன் அடைந்துவிடும். ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. சுப காரியங்களுக்கும் சுப செலவுகளுக்கும் மாத்திரம் நீங்கள் கடன் வாங்குங்கள். மற்றபடி ஸ்பெக்குலேஷன் துறையில் ஈடுபடுவதற்கோ ஷேர் மார்க்கெட், கமாடிட்டி மார்க்கெட்டில் ஈடுபடுவதற்கோ கடன் வாங்குவதை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேதுவான் இருப்பது தொழில்துறையில் நல்ல லாபம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். புதிய முயற்சிகள் அனைத்தும் நீங்கள் செய்யலாம். அனைத்து காரியங்களும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா, பாட்டி போன்றவர்கள் மூலமாக நீங்கள் அனுகூலத்தை அடைவீர்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. இந்த வாரம் விருச்சிக ராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். விருச்சிக ராசியிலே பிறந்து விசாகம் 4வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 30 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 1 வியாழக்கிழமை, பிப்ரவரி 2 வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். அனுஷம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 29 திங்கட்கிழமை, பிப்ரவரி 2 வெள்ளிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 30 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 1 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. இந்த வாரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குருபகவான் இருப்பதனாலும் புத்திரஸ்தானத்தில் ராகுவான் இருப்பதனாலும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறையாக இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாகவும் குழந்தைகள் நல்ல ஆரோக்கியம் பெறுவதற்காகவும் மாணவர்கள் நல்ல படிப்பை தொடர வேண்டும் என்பதற்காகவும் வியாழக்கிழமை என்று குரு பகவானுக்கு நெய் விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது. அது பகல் நேரத்தில் வைத்து விட்டு வரலாம். அதன் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள்.
பிரச்சனைகள் இல்லாமல் பெருவாழ்வு இந்த விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாக கிடைக்கும் என்பது உறுதி. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் குருபான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசிலேயே புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. விரைவில் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். புதிதாக வீடு, மனை வாங்குவதற்கு, புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் இருக்கிறது. ஆகவே தடையின்றி பண உதவி இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் குருவும் உங்கள் ராசியிலே செவ்வாயும் இருப்பது இதுவரை உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் இருந்திருந்தாலும் அனைத்து கருத்து வேற்றுமைகளையும் நீங்கி நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள் என்பது நிச்சயம். இந்த வாரத்தில் 5ஆம் இடத்தில் குருவான் இருப்பது தெய்வ அருள் முழுமையாக இருக்கிறது. தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை சென்றுவிட்டு வருவீர்கள். நிச்சயமாக நன்மைகளை அடைவீர்கள். கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். தெய்வ தரிசனம் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சூரியன் இருப்பது தந்தை மூலமாக தன லாபத்தை அடைவீர்கள். கண்களில் சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்குரிய மருத்துவம் செய்வதற்கு இந்த வாரம் ஏற்ற வாரமாக அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சனிபான் இருப்பது இளைய சகோதரனுக்கும் மூத்த சகோதரனுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 3ஆம் இடம் சனி என்பது நல்ல போகத்தையும் விருத்தியையும் ஆயுளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே தைரியமாக காரியங்களை செய்து சாதிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு, அதுவும் முக்கியமாக தாய்க்கு முதுகு வலி, மூட்டு வலி போன்ற சிறு பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் பெரிய ஆபத்துக்கள், பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தை சமத்தில் குருடைய பார்வை இருக்கிறது. அவருடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் குருவான் இருப்பது பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். இந்த 12 ராசிகளிலேயே மிகவும் நன்மையை அடையக்கூடிய இந்த வாரம் நன்மையை அடையக்கூடிய ராசி இந்த தனுசு ராசி என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் இருந்து சனியால் பார்க்கப்படுவதனால் சிறிது திருஷ்டி இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை வெளியில் சொல்லாமல் இருந்தாலே உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேதுவான இருப்பது தொழில் அலைச்சல் ஏற்படும். தொழில் அலைச்சல் காரணமாக சிறிது உடல் சோர்வு ஏற்படும். மற்றபடி பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் உங்களுக்கு கூடவே இருக்கும். முக்கியமாக உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்குரிய நிகழ்ச்சிகள் இந்த வாரம் உங்களுக்கு நடக்கும். இந்த வாரம் தனுசு ராசியில் பிறந்த நல்ல நாட்கள். தனுசு ராசியில் வந்து மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 29 திங்கட்கிழமை, பிப்ரவரி 2 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 30 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 1 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 29 திங்கட்கிழமை, பிப்ரவரி 2 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது நிச்சயம். அடுத்து தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம். இந்த வாரம் 10ஆம் இடத்தில் கேதுபான் இருப்பதனால் தொழில் அலைச்சல் ஏற்படும். மேலும் 4ஆம் இடத்தில் ராகுபான் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு, முக்கியமாக முதுகு வலி ஏற்படும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக தாயின் ஆரோக்கியத்திற்காகவும் உங்கள் தொழில் வளர்ச்சிக்காகவும் புதன்கிழமையன்று தடைகள் நீங்குவதற்காகவும் புதன்கிழமையன்று விநாயகருக்கு நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் 1 அல்லது 2 உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி வைத்துவிட்டு வாருங்கள். நிச்சயமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரே ராசியாக இந்த தனுசு ராசி திகழும் என்பது நிச்சயம். அடுத்து மகர் ராசி. மகர் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. மகர் ராசியில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 27 சனிக்கிழமை பகல் 1 மணி 1 நிமிடம் முதல் ஜனவரி 29 திங்கட்கிழமை இரவு 1 மணி 44 நிமிடம் வரை சந்திராஷ்டகம். ஆக மகர் ராசியில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 28 ஞாயிற்றுக்கிழமையும் ஜனவரி 29 திங்கட்கிழமை இந்த வார ஆரம்பத்தில் முதல் 2 நாட்கள் சந்திராஷ்ட தினங்களாக அமைந்திருக்கிறது. இந்த நாட்களில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய காரியங்களை தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் அடுத்த ராசி பலன்களை பற்றி பார்க்கும்போது உங்கள் ராசியிலே சூரிய பகவான் அஷ்டமாதிபதியாக அமர்ந்திருக்கிறார். ஆகவே தேவையற்ற விவாதங்களை தவிர்க்க வேண்டும். சிறிது
ஆணவம் உங்கள் மனதிலே தோன்றும். அந்த ஆணவத்தை குறைத்து கொள்வதும், கோபம் அதிகமாகும், அந்த கோபத்தை குறைத்து கொள்வதும் நல்லது. நீங்கள் கோபத்தை வளர்த்து கொண்டால் குடும்பத்தில் சலசலப்பு ஏற்படும். சிறிது கோபப்படாமல் அமைதியாக இருந்தால் நிச்சயமாக காரிய வெற்றி இந்த வாரம் முழுமைக்கும் உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது தொழில்துறையிலே நல்ல லாபம் கிடைக்கும், முன்னேற்றம் கிடைக்கும். சந்திராஷ்ட தினங்களை தவிர மற்ற நாட்களிலே உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் என்பது உறுதி. மேலும் மளிகை பொருள் வியாபாரம் செய்பவர்கள், உணவுப் பொருள் வியாபாரம் செய்பவர்கள், இரும்பு பொருட்களை வியாபாரம் செய்பவர்கள் இந்த வாரம் நல்ல லாபத்தை அடைவார்கள். தொழிலாளர்களுக்கும் மேன்மை ஏற்படும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு பகவான் இருந்தாலும் குருடைய வீட்டில் ராகு நட்பு ஸ்தானத்தில் இருப்பதனால் இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குருவான் இருப்பது நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில சமயங்களில் உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் பிரச்சனைகள் வந்தாலும் கவலைப்பட வேண்டாம். விரைவில் அவர்கள் சுமூகமாக உங்களுடன் உறவாடுவார்கள். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை, தாயின் ஆரோக்கியத்திலும் சிறிது அக்கறை தேவை. ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. பெரிய பிரச்சனைகள், பெரிய மருத்துவ செலவுகள் எதுவும் இல்லாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இருப்பது மனைவி மூலமாகவும் குழந்தைகள் மூலமாகவும் குழந்தைகளுக்காகவும் படிப்புக்காகவும் செலவுகள் மிக அதிகமாக இருக்கும். ஆனால் செலவுகளுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளவு வருமானம் வந்தாலும் அத்தனையும் சுப செலவாக மாறும். என்றால் விரயஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், செவ்வாய் இந்த கிரகங்கள் இருந்தாலும் குருடைய பார்வை இருப்பதனால் சுப செலவாகவே இருக்கும். அதற்கு நீங்கள் தயாராகுங்கள். மற்றபடி மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்ல நாட்கள். மகர ராசியிலே பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 29 திங்கட்கிழமை, பிப்ரவரி 2 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 30 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 1 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 30 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 2 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது நிச்சயம். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசியிலே அஷ்டமாதிபதி சூரியன் இருப்பதனாலும் தரசமம் 7 சனி நடந்து கொண்டிருப்பதனாலும் சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபமும் வைக்க வேண்டும். அதே போலவே ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்திற்கு பகல் நேரத்தில் நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் மகர ராசியில் பிறந்தவர்கள் நிச்சயமாக நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கும்பராசி. கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ஜனவரி 29 திங்கட்கிழமை இரவு 1:44 முதல் பிப்ரவரி 1 வியாழக்கிழமை பகல் 2:32 வரை சந்திராஷ்டகம். ஆக கும்பராசியிலே பிறந்தவர்கள் இந்த வாரம் ஜனவரி 30 செவ்வாய்க்கிழமை, ஜனவரி 31 புதன்கிழமை இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்களாக அமைந்திருக்கும். இந்த நாட்களில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானித்து செய்வதை மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வார ராசி பலன்களை பற்றி பார்க்கும்போது உங்கள் ராசியிலே உங்கள் ராசிநாதன் ஆட்சி வளத்துடன் இருக்கிறார். நினைத்த காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். பிடிவாதக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய பெயரை வாங்குவீர்கள். இருந்தாலும் நினைத்ததை சாதிப்பது வந்தனால் உங்களுடைய பெயரும் புகழும் இந்த வாரம் நன்றாகவே இருக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் முடிந்தவரை கோபத்தை தவிர்த்து விடுவது நல்லது. இல்லாவிட்டால் குடும்பத்தில் சலசலப்புகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குருவான் இருப்பது இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தைரியமாக காரியத்தை செய்து அதை சாதித்துக் கொள்வீர்கள். தெய்வ அனுகூலம், தெய்வ கடாட்சம் உங்களுக்கு நன்றாகவே இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது இரவு நேர பயணங்களை தொடராமல் இருப்பது நல்லது. இரவு நேர பயணங்களில் சிறு விபத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொலைதூர யாத்திரைகள் செய்யும் போது சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் புதன், செவ்வாய், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது தொழில்துறையில் நல்ல லாபம் கிடைக்கும். செலவனங்கள் இருந்தாலும் அதற்குள்ள லாபம் கிடைப்பதனாலும் பணவரவு நன்றாக இருப்பதனாலும் அதிர்ஷ்டத்தை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது சுப விரயங்கள் நடக்கும். அதற்குரிய வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்கும். மனைவிக்காக மனைவியுடைய
சுய தேவைக்காக செலவினங்களை செய்வீர்கள். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. இந்த வாரம் உங்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே வேலைப்பளு அதிகமாக இருக்கும். எந்த அளவுக்கு வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் நீங்கள் நிதானித்து செய்துவிடுங்கள், காரியத்தை செய்துவிடுங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. அடுத்து கும்பராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் நல்ல நாள். கும்பராசியில் பிறந்து அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 30 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 2 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 29 திங்கட்கிழமை, பிப்ரவரி 1 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 30 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 1 வியாழக்கிழமை, பிப்ரவரி 2 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். இதில் சந்திராஷ்ட தோஷங்கள் இந்த வாரம் இருந்தாலும் இந்த நாட்களில் செய்யக்கூடிய காரியங்கள் சந்திராஷ்ட தோஷத்தினால் பிரச்சனைகள் இல்லாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், தற்சமயம் உங்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டு இருப்பதனால் இந்த வாரத்தில் காரியங்கள் தாமதமடையும் என்று கூறியிருந்தேன். வேலைப்பளு அதிகமாக இருக்கும். மேலும் 8ஆம் இடத்தில் கேதுவான இருப்பது நீங்கள் இரவு நேர பயணங்களை தொடங்கக்கூடாது என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். அடுத்து புதன்கிழமை பெருமாளுக்கு மேலும் விநாயகருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாக சந்திராஷ்ட தினங்களில் கூட உங்களுடைய நாட்கள் நல்ல நாட்களாக இருப்பதனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து மீனராசி. மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 1 வியாழக்கிழமை பகல் 2:32 முதல் பிப்ரவரி 3 சனிக்கிழமை இரவு 1:04 வரை சந்திராஷ்டகம். ஆக மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 1 வியாழன், பிப்ரவரி 2 வெள்ளி, பிப்ரவரி 3 சனி என்று 3 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினமாக அமைந்திருக்கிறது. இந்த நாட்களில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு செய்யக்கூடிய காரியங்கள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரத்தில் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வது மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசியிலே ராகு பகவான் இருக்கிறார். ஆகவே கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இருந்தாலும் கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது தொழில்துறையிலே வெற்றி இருக்கிறது, தன லாபம் இருக்கிறது, பழைய பாக்கிகள் வசூலாகும். ஆனால் சந்திராஷ்ட தினங்களான பிப்ரவரி 1, 2, 3 இந்த 3 நாட்கள் மாத்திரம் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது குடும்பத்தில் விரைவில் சுபகாரியங்கள் நடக்கும், சுப செலவுகள் நடக்கும், அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவான் இருந்தாலும் புதன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருப்பதால் மனைவின் ஆரோக்கியத்தில் பெரிய தொய்வு எதுவும் இருக்காது. மனைவின் ஆரோக்கியம் ஓரளவு நன்றாகவே இருக்கும். 10ஆம் இடத்தில் புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இருப்பது தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். இந்த சந்திராஷ்ட தினங்களை தவிர மற்ற நாட்கள் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்ட தோஷம் இருந்தாலும் அந்த சந்திரனுக்கு குருடைய பார்வை இருப்பதனால், அதாவது இந்த வாரத்தில் சந்திராஷ்டக தோஷம் இருந்தாலும் சந்திரனுக்கு குருடைய பார்வை இருப்பதனால் சந்திராஷ்ட தோஷம் இந்த வாரம் அதிகமாக உங்களுக்கு செய்யாது. ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூழ்நிலை இருப்பது உங்களுக்கு நல்ல லாபமான சூழ்நிலைகள் தான் இருக்கும். தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு உங்கள் ஜாதகத்தில் எந்த தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு இந்த வாரம் மிக ஏற்ற வாரமாக அமைந்திருக்கிறது. விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். தொழில் அலைச்சல் காரணமாக உங்களுக்கு செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். மேலும் அலைச்சல் காரணமாக தூக்கமின்மை ஏற்படும். செலவுகளை நீங்களாக சுப செலவாக செய்து விடுங்கள், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். மேலும் தூக்கமின்மை ஏற்படும். சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த வாரம் மீன ராசியில் பிறந்து நல்ல நாட்கள். மீன ராசியில் பிறந்து பூரட்டாதி 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 30 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். உத்திரட்டாதியிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 29 திங்கட்கிழமை நல்ல நாள். ரேவதியிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 30 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். எம்முடைய சீனிவாசன் பஞ்சாங்கம் வெளிவந்து விட்டது. சீனிவாசன் பஞ்சாங்கம் சுபமுகூர்த்த நாட்கள்
மற்றும் பண்டிகை விசேஷங்கள் என்ற புத்தகம். அடுத்து 3ஆவதாக புதிதாக ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். அந்த புத்தகத்தின் பெயர் சர்வ முகூர்த்த நாடி. அந்த சர்வ முகூர்த்த நாடி என்ற புத்தகத்தில் எந்தெந்த நேரத்தில் எப்படிப்பட்ட காரியங்கள் செய்ய வேண்டும், எந்தெந்த காரியங்கள் செய்யக்கூடாது என்ற விளக்கமெல்லாம் கொடுத்திருக்கிறேன். அதன்படி செய்தால் காரிய வெற்றி நிச்சயம் உங்களுக்கு காத்திருக்கிறது. அந்த புத்தகம் அனைவருடைய வீட்டிலும் இருக்க வேண்டிய புத்தகம். இந்த நிகழ்ச்சி, இந்த வார ராசி பலன் சொல்லும் நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தாலும் இதற்கு முன்பாக இன்னொரு வீடியோ தனியாக போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவிலே தினசரி விசேஷங்கள் என்ற நிகழ்ச்சிகளை போட்டிருக்கிறேன். அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தாலும் நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் உங்களுடைய குரூப்பிலும் நீங்கள் ஷேர் செய்து விடுங்கள். நான் எதிர்பார்ப்பது இதுதான். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் உங்கள் குரூப்பிலும், உங்கள் வீட்டில் எத்தனையோ உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர் பெரிய குரூப் இருக்கும், அந்த குரூப்பெல்லாம் ஷேர் செய்து விடுங்கள். அந்த உதவி செய்தால் மேலும் மேலும் உங்களுக்கு புதிய நிகழ்ச்சிகள் தருவதற்கு ஏதுவாக இருக்கும். விரைவில் எம்முடைய சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவியிலேயே நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தப் போகிறேன். அதாவது ஜோதிடம் கற்றுக்கொள்வது விஷயமாக, அதாவது டிவி மூலமாக, அதாவது நம்முடைய தொலைபேசி மூலமாகவே ஜோதிடம் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தப் போகிறேன். அதையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். விரைவில் ஓரிரு மாதத்தில் அதற்கான வேலைகள் தொடங்க இருக்கிறது. அதற்கான நல்ல கேமராமேன் போன்றவற்றையெல்லாம் எதிர்பார்த்து கொண்டேன். அது கிடைத்தால் நிச்சயமாக அதை செய்து விடுவேன். நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். இந்த புத்தகம், நான் போட்ட புத்தகங்கள்லாம் தேவைப்பட்டால் அணுக வேண்டிய தொலைபேசி எண் 7708360082. மீண்டும் தெரிவிக்கிறேன், 7708360082. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.